டிவி பார்க்குற எல்லா தமிழ் மக்களுக்கும் கோபிநாத் அவரை பற்றி தெரியும். அவர் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், அண்ட் நிறைய பேர் வந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அவர் வந்து ஒரு ஆங்கராக தான் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கலைஞரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின், சோசாரு, நம்ம சுஜாதா அண்ட் ஜெயகாந்தர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சாதாரணமாக வந்து ஒன் டு ஒன் யாருக்குமே வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னால் வந்து யார் அவங்க தெரிஞ்சு அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய திறமை என்ன, அவருடைய ரெப்புடேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேட்டியே கொடுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இவருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோபிநாத் மேலே வந்து எவ்வளோ மதிப்பு மரியாதை அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து அவர் 25 வருஷமாக அதுதான் வந்து கோபிநாத் வந்து சாதனை பண்ண ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஜெயகாந்தர்கள்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது காட்டு சிங்கத்துக்கு குழுக்குள்ளே போயிட்டு தைசாதம் வச்சுட்டு வர மாதிரி. அவர்கிட்ட வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டாலும் ஒரு கோபம் வரும், சாதாரண கேள்வி கேட்டாலும் கோபம் வரும். அப்போ நினச்சி பாருங்க, அவர் எல்லாரையும் வந்து இன்டர்வியூ பண்ணவர் வந்து கோபிநாத் அவர்கள். அவர் வந்து அந்த நீயா நானா அதை கண்டக்ட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய, அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது அவருடைய அறிவு கூர்மை வந்து அதில் தெரியுது. அவர் வந்து எவ்வளோ வந்து ஒரு மெச்சூரிட்டியாக எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு சேம் டைம் சமூகத்து மேலே அவருக்கு இருக்கிற அந்த அக்கறை அதில் வந்து தெரியுது. அந்த செலக்ட் பண்ணுற அந்த சப்ஜெக்ட்லேயே இல்லை, அந்த எந்த மாதிரி ஒரு சமூகத்து மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறது அது நல்லா தெரியுது. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், யாரை கூப்பிடணும், அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அது வந்து அதை கண்டக்ட் பண்ணும்போதே அவர் வந்து அவரே ஜட்ஜாக இருப்பார், அவரே வக்கீலாக இருப்பார். அங்கே வந்து சில கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை வந்து அவர் எப்படி சமாளிக்கிற விதமே வந்து அது ஒரு தனி, அது அந்த மாதிரி யாருமே வந்து அவர் எல்லாம் செய்கிறதே கிடையாது, செய்யவும் முடியாது. நீயா நானால வந்து கோபிநாத் சொல்லும்போது இப்போ வந்து எந்த இதில் வந்து ஒரு எந்த வந்து விஷயத்தை வந்து எந்த சப்ஜெக்டை அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன், ரொம்ப பொறுமையாக அதை நான் பார்க்குறேன். அதுலேயே வந்து எவ்வளோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதே வந்து அவர் மக்களுக்கு சேர வந்து மிகப்பெரிய சேவை. அது எல்லாத்தையும் வந்து நீயா நாளைங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஜாம்பவான்களை வந்து சும்மா சாதாரண ஆளுங்களை கூப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஆளுங்களை கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் பேசின பிறகு கன்க்ளூசிவாக இவரை வந்து அவருடைய கருத்தை சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய பாண்டித்யம் என்ன, அவருடைய மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸாக இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு கோபிநாத் மாதிரி வந்து ஒரு மனிதர், இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, ஜனங்க மேலே வந்து அக்கறை உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் வந்து இப்போ வந்து 25 இயர்ஸ் ஆயிருக்கு வந்து இந்த ஊரில் அந்த டிவி ஆங்கர் அதிகரிக்கு வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சு இது வந்து பிஹைண்ட் ரூட்டை வந்து அவருக்கு வந்து இந்த 25 இயர்ஸுடைய சாதனையை வந்து ஒட்டி வந்து அவர் வந்து பாராட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் அவங்களுடைய வாழ்த்துக்களும் சொல்லி இந்த விழா நடத்துகிற பிஹைண்ட் ரூட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பேசுனது ஒரு பக்கம் சந்தோஷனால இவ்வளவு தூரம் நம்மளை பற்றி பேசுனது அப்படின்றது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். நான் அப்பப்போ சந்திப்பேன், இப்போ கூப்பிட்டு விடுவார். நம்ம அவரோட போகிறோம், அங்கே போகிறப்ப நமக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு முறை எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கும் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நம்மளும் மீடியாக்குள்ளே இருக்கிறனால எப்படி போய் அவர்கிட்ட போய் நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறதுனா, ஃபோட்டோ எடுத்துக்கணும் எனக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் அதே நேரம் அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சம் இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அவங்களோட உதவியாளர்கிட்ட என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுவார். கோபிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டார், என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோபி உங்கள் ஃபோனை கொடுங்க. அவருக்கு தெரியும் ஃபோனு என் ஃபோனில் தானே இருக்கணும் அந்த ஃபோட்டோ, கோபி உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிம்பார். அப்படி இவங்களாம் நம்மளை பொட்டலில் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையரா தம்பி எப்போதும் உயரத்துக்கு மேலே போகக்கூடாது. அவ்வளோ தூரம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நம்மளாம் இந்த கொஞ்சம் இதானப்போ கூட சில நேரம் என்னடா என் ஒய்ஃப் அடிக்கடி இப்போ சொல்லும், நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஏஜும் வந்துடுறப்ப சின்ன கோவங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஒருத்தர் ஓடி வந்து உங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன மனிதர்களை பிடிப்பதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அதுக்கு சங்கடப்பட வேண்டிய ஆள் ஃபேமிலியோடு வந்திருக்கப்ப நான் தான் சங்கடப்படணும். நான் தான் சொல்கிறேன்ல செய்யுங்க ஏன்னு, பிகாஸ் த டே மே கம். ஒரு நாள் நீங்கள் இதே தெருவில் போகிறப்போ, இதே மாலில் போகிறப்போ உங்களை யாருமே கண்டுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் எங்கே உறுதியாகும்னா இவர்களை போன்றவர்களை சந்திக்கிற போது தான். கோபியையும் என்னையும் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, த பிக்கஸ்ட் ஈகோ ஷேட்டரிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.